ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. பிங்கு ஒழுங்கா படிச்சிரு, எஸ்கேப் ஆகி போலான்னு மட்டும் நினைக்காத. நாளைக்கு டீச்சர் கிட்ட மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியதை இப்ப ஃபுல்லா படிச்சு என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ விளையாட போகணும். ஐயோ என்னக்கா நீ சும்மா படி படின்னு உயிரை வாங்கிட்டே இருக்க. இங்க பாரு, நீ படிச்சு முடிச்சிட்டா ஜாலியா இருக்க. நீ உனக்கு படிக்க வேணாங்கிறதுக்காக என்ன படி படின்னு டார்ச்சர் பண்றியா நீ? ஏய் டார்ச்சர் பண்றனா? உன் வயசுல நானும் இப்படி தாண்டி உட்கார்ந்து படிச்சேன். நானும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். இப்ப காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஜாலியா இருக்கேன். அதே மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். அது வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ இந்த ஸ்கூல் காலேஜ் புக் படிக்கணும் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாக்கா? எனக்கு பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ படிச்சு தான் ஆகணும். ஒழுங்கா படி. சும்மா அது இதுன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. படிச்சு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ விளையாட போய்க்கோ. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஜாலியா இன்னைக்கு விளையாடலாம்னு பார்த்தா இன்னைக்கு படி படின்னு சொல்லி என்ன புக் எடுத்து வச்சு உட்கார வச்சிட்டு இருக்க. சாயந்திரமா படிச்சுக்கிறேங்க. ஒண்ணும் வேண்டாம், சாயந்திரமா படிச்சுக்கிறேன்னு சொல்வேன். அப்புறம் விளையாடிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு அம்மாவை ஏமாத்திட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அதனால நீ முதல்ல இப்ப காலையிலே படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ விளையாட போய்க்கோ. ஐயோ நீ அம்மாவை விட மோசம்க்கா. அம்மாவாவது பரவாயில்ல, அப்புறமா படிச்சுக்கோ சொல்லு. ஆனா நீ இப்படி படி படின்னு டார்ச்சர் பண்றப்போ நீ என்ன சொன்னாலும் சரி படிக்காம இங்கிருந்து போக முடியாது. ஒழுங்கா படி. சரி சரி படிக்கிறேன். யாரு இது வீட்டுக்கு புதுசா இருக்கு? லக்ஷ்மி இல்ல? அம்மா உள்ளதான் இருக்காங்க. நீங்க? அம்மாவா? லக்ஷ்மியோட பொண்ணா? ஆமா, நான் அவங்களோட மூத்த பொண்ணு. அப்படியா? இவ்வளவு நாள் நான் பார்த்ததே இல்லையே. ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் இருந்துச்சு. அது நான் இவ்வளவு வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வந்தேன். அதானே பார்த்தேன். ஊருக்குள்ள இருந்திருந்தா என் கண்ணுல படாம இருந்திருக்காதே. புதுமுகமா இருக்கேன்னு பார்த்தேன். அம்மா உன் பேர் என்ன கண்ணு? என் பேரு கயல். நான் அம்மாவை கூப்பிடுறேன் இருங்க. அம்மா யாரோ வந்திருக்காங்க பாருங்க. பொண்ணு நல்ல கண்ணுக்கு லட்சணமா அம்சமா தான் இருக்கு. ஐயா நீங்களா? என்ன லட்சுமி நீங்களான்னு கேக்குற? கொஞ்ச நாள் சரி தொல்லை பண்ண வேண்டான்னு வராம இருக்கவும் ஆளையும் மறந்தாச்சு, வாங்கின பணத்தையும் மறந்தாச்சு. என்ன? ஐயோ மறக்கலாம் இல்லைங்கய்யா, எல்லாம் ஞாபகம் இருக்கு. சீக்கிரத்திலேயே பணத்தை கொடுத்துடணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்றேன்னு தான் எப்ப வரும்போதும் சொல்ற லட்சுமி. ஆனா பணத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது இல்லைங்கய்யா, அது பிள்ளையோட படிப்புக்காக தான் பணம் வாங்கினது. பிள்ளை இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கா. சீக்கிரத்துல அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அட என்ன லட்சுமி, புள்ள இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்ற. இனி அதுக்கு வேலை கிடைச்சு வேலைக்கு போய் என்ன ஒரு 10,000 சம்பளம் கிடைக்குமா? 10,000 சம்பளத்துல மாசம் அந்த 10,000 சேர்த்து வச்சு எப்ப என் 2 லட்சம் ரூபாய் கடன் நீ திருப்பி கொடுக்கறது? நீ சொல்ற கதையை கேட்ட இந்த காலத்துல என் பணம் திரும்ப வராது போலியே. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். என் பொண்ணுக்கு 10,000 இல்லை, என் பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கேன். அவளுக்கு நல்ல வேலையா கிடைக்கும். கண்டிப்பா ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசத்துக்குள்ள உங்க 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் மொத்தமா கொடுத்துருவேங்கய்யா. அட என்ன லட்சுமி, நீ நிலத்துல விதைய போட்டுட்டு 3 மாசமோ இல்ல 6 மாசத்துலயோ பயிர் விளைஞ்சிரும்னு காத்திருக்கலாம். ஆனா நீ இதுக்கப்புறம் தான் விதைய வாங்கணும்னு சொல்ற. இனிமே நீ வாங்கி விதைய போட்டு அது எந்த காலத்துல முளைச்சு பயிராகும்னு நான் காத்திருக்கிறது? நீ எந்த காலத்துல பணத்தை கொடுப்பேன்னு எனக்கு தெரியல லட்சுமி. சரி பாவம், நீயும் அந்த 2 லட்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப தான் கஷ்டப்படுற. அதுக்கு நான் வேணா ஒரு வழி சொல்றேன். சரி போட்டு விடு, அந்த 2 லட்சம் பணத்தை நீ கொடுக்கவே வேண்டாம். என்னங்கய்யா சொல்றீங்க? அட ஆமா, 2 லட்சம் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இனி உனக்கு வேற ஏதாவது கடன் ஏதாவது இருக்குன்னா சொல்லு, அது அம்புட்டியே நானே அடிச்சு போடுறேன். ஆனா என்ன தா உன் மவ இருக்கா பாரு, நல்லா கண்ணுக்கு லட்சணமா அழகா தான் இருக்கா. உன் மவளை எனக்கு கட்டி வச்சிரு. என்னையா பேசுற? போனா போகுது, பெரிய மனுஷனாச்சின்னு நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா. உனக்கு ஒரு மகன் இருந்தா என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு இருக்கும் என் பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய போய் உனக்கு கட்டி வச்சிருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அட அதுக்கு என்ன செய்ய லட்சுமி, இத்தனை வயசு ஆகி எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையே. இனி இப்போ மக வயசு இருக்கு, பேத்தி வயசு இருக்குன்னு பாத்துட்டு ஆகுமா? இனி இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கல. நீ எந்த காலத்துல நான் கல்யாணம் பண்ணேன்? அதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதாயா? இங்க பாரு, உன்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கியிருக்கேன் தான். ஆனா அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க மாட்டேன். உனக்கு பணம் தானே வேணும். இன்னும் ஒரே மாசத்துல உன்னோட 2 லட்சம் ரூபாய் பணத்தை என் தலையை அரைமணம் வச்சாது கொண்டு வந்து நான் கொடுத்துறேன்யா. ச்சே, உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷனை நம்பி தான் உன்கிட்ட பணம் வாங்கினேன். ஆனா உன் புத்தி இப்படி கேடு கெட்டத்தனமா இருக்கும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் பணமே வாங்கியிருக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரே மாசத்துல
இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் வந்த ஏய் என்ன பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. சரி பொண்ணையாவது கட்டி கூட பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு நீ என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். இப்ப 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வை, இல்ல முடியலையா உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். என்னைய சொன்ன என் பொண்ணை கூட்டிட்டு போவியா? யோ நாங்க காசு பணம் இல்லாதவங்க தான், ஆனா அதுக்காக மான மரியாதை இல்லாதவங்க இல்ல. ஏய் மான மரியாதை இருந்தா 2 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப எடுத்து வையடி. யோ அதான் ஒரு மாசத்துல பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டலையா, அப்புறம் என்ன? என்ன ஆம்பளை இல்லாத வீடாச்சே, பொம்பளைக்கு தானே இருக்காங்க. பிரச்சனை பண்ணா அப்படியே பயந்து போய் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டியாக்கோ? ஆம்பளை இல்லாத வீடுதான், ஆனா அதுக்காக என் பொண்ணு மேல கைய வச்ச அருவாமணி எடுத்து தலையை சீவிடுவேன். என்னடி சொன்ன? அருவாமணி எடுத்து தலையை சீவிடுவியா? இப்பவே உன் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன்டி. ஏய் யார் மேல கைய வச்ச? யோ இப்ப நான் கையால தான் அடிச்சேன், ஆனா என் பொண்ணு மேல நீ கைய வச்ச உண்மையாவே நான் உள்ள இருந்து அருவாமணி எடுத்துட்டு வந்து உன் தலையை சீவிடுவேன் பாத்துக்க. என் மேலேயே கைய வச்சுட்டலடி, போனா போகுதுன்னு விட்டா பணத்தையும் வாங்கிட்டு பணத்தை கேட்க வந்தா என் மேலேயே கைய வைக்கிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இப்ப எனக்கு என் பணம் கூட முக்கியம் இல்ல, ஆனா என் மேல கைய வச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னம்மா அது? அந்தால என்னெல்லாமோ சொல்லிட்டு போற, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதம்மா கையல், ஒண்ணும் இல்ல. உனக்கு காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன். அதனாலதான் அந்த இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். பணம் வேணும்னா வந்து பணம் கேட்டா பரவாயில்ல, பொண்ணை கட்டி கூட அப்படி இப்படின்னு இவ்வளவு தப்பா பேசுவான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த கிட்ட நான் பணமே வாங்கியிருக்க மாட்டேன். சரி போட்டு விடு, நீ ஒன்றும் பயப்படாத. அந்த கிட்ட பணம் வாங்குறதுனாலதான் அந்த இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். அந்த பணத்தை அந்த மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அந்த ஆளால ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தம்பி அப்பவே சொல்லிச்சு, பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்கக்கான்னு. நான் தான் எல்லாத்துக்குமே அவங்க கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கோமே, அவங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆள் கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வாங்கினேன். ஆனா கடைசியில் அது இப்படி வந்து நிற்கும்னு நான் நினைக்கல. இனி வேற வழி இல்ல, திரும்பவும் அன்பு தம்பி கிட்ட தான் அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி இந்த ஆள் மூஞ்சில விட்டு எறியணும். ஏன்னா அன்பு தம்பிக்கு நம்ம எப்பவா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அவர் அதை கேட்க கூட மாட்டாரு. ஆனா இந்த ஆள் கிட்ட இதுக்கு மேல நம்ம பணம் கொடுக்காம இருந்தா நமக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்துடும். நான் முதல்ல போய் சைலமா கிட்ட பேசி எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த ஆளுக்கு கொடுக்குற வழியை பாக்குறேன். சரி கையல், நீ ஒன்றும் பயப்படாத. நீ பத்திரமா உள்ள வீட்டுக்குள்ள போய் கதவு பிடிக்கிட்டு இரு. நான் போய் சைலமா கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு வரேன். இல்ல நீயும் என் கூட வரியா? இல்லம்மா நான் வரல, எனக்கு இதெல்லாம் பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. பயத்துல அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் உள்ள போய் படுத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. ஐயோ ஒன்றும் இல்லை கையில், பயந்துக்காத. சின்ன சின்ன விஷயம்னாலே நீ ரொம்ப பயப்படுவ. இதுல வேற இருந்தாலும் பேசின பேச்சுக்கு நீ எப்படி பயப்படாம இருப்ப? உன்னை தனியா விட்டு போகவும் எனக்கு பயமா இருக்கே. இல்லம்மா இங்க பக்கத்துல தானே, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி சரி ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. உள்ள போய் பேசாம கதவை பூட்டிக்கிட்டு படு. நான் வந்து கதவை தட்டினா மட்டும் தர, சரியா? நான் போயிட்டு தான் இப்போ ஓடி வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வா. சரி இரு, நான் வந்துடுறேன். ஐயோ அந்த அப்படியெல்லாம் பேசினதும் ரொம்ப பயமாயிடுச்சு. மனசெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. அம்மா வர வரைக்கும் உள்ள போய் கதவை பூட்டிட்டு பேசாம படுத்துக்கலாம். ஏய் ஐயோ இந்த ஆள் திரும்பவும் வந்துட்டா. அம்மா வேற இல்லையே. என்னடி நான் யாருன்னு தெரியுமா? உன் அம்மா என் மேலே கைய வச்சா நான் சும்மா விட்டுருவேனா? ஐயோ இங்க பாருங்க, எங்க அம்மா வீட்ல இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கங்க. எங்க அம்மா இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் அம்மா இல்லன்னு எனக்கு தெரியும்டி. உன் அம்மா அந்த பக்கமா போறத பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நான் எவ்வளவு மரியாதையா பொண்ணை எனக்கு கட்டி கொடுன்னு கேட்டேன். அதுக்கு கட்டி கொடுக்க முடியும் முடியாதுன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என் மேலேயே உங்க அம்மா கை வைக்கிறா. என் மேல கை வச்சா என்ன ஆகணும் உன் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்? மரியாதையா கேட்டப்ப உன் அம்மா கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, அதான் இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை கூட்டிட்டு போறேன். உன் அம்மாக்கு அது என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். கண்ணே இங்க பாரு, பயப்படாத. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய வயசெல்லாம் ஆகல, வெறும் 52 வயசுதான் ஆச்சு. நானும் இத்தனை வருஷம் எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்குற வழி இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நானும் கல்யாணம் பண்ணாமே இருக்கிறது? அதனால இதுக்கு மேல எனக்கும் பொறுமை இல்ல. அப்புறம் உன் அம்மாவுக்கும் நல்ல பாடம் சொல்லி தரணும்ல, அதுக்காக தான் இப்ப உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்க போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி. அப்புறம் கண்ணு ஒன்னும் கவலைப்படாத, என்னை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையெல்லாம் ஒன்னும் நாசமா போயிடாது. எனக்கு ஏகப்பட்ட சொத்து வீடு தோட்டம் தொடர்புன்னு ஏகப்பட்டது கிடக்கு. எனக்கு மட்டும் நீ பொண்டாட்டி ஆயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ தான் இந்த ஊருக்கே மகாராணி.
அது என்ன கண்ணு நீ உன் அம்மாக்கு தெரியதான் போகுது. ஆனா உன் கழுத்துல நான் தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிடுறேன். அதுக்கப்புறமா தான் உன் அம்மாக்கு தெரியும். அப்புறம் உன் அம்மா என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். சரி, இப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம். சிரிச்சுக்கிட்டே நில்லு பாப்போம். ஆ இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன். டேய், என்ன ஆள் இல்லாத வீடுனா வந்து என்ன வேணா பண்ணுவியா? அடிச்சு சாவடிச்சிருவேன். டேய், இது எனக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. இதுக்கு இடையில நீ யாருடா? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லை. லட்சுமி அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பொண்ணுகிட்ட நீ பிரச்சனை பண்ண வந்தா பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனா? இங்க பாரு, அந்த லட்சுமி தான் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கா. அதனால எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. அதுக்காக நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். இடையில நீ யாருடா? நீ முதல்ல இங்கிட்டு போடா. டேய், கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க கிட்ட போய் கேளு. அதுக்கு அவங்க பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அது எனக்கு தெரியும். வாங்கின கடனுக்கு தான் அவ பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. மரியாதையா இங்கிருந்து போயிரு. போலனா இப்பவே ஒரு போனை போட்டு என் ஆளுங்களை வர சொல்லி உனக்கு காலி பண்ணிடுவேன். நான் போனை போட்டு கூப்பிட்டா 100 பேர் வருவாங்க. பாக்குறியாடா? டேய், உன் பின்னாடி 100 பேர் இல்ல 1000 பேர் இருக்கலாம். ஆனா என் பின்னாடி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா அவன் கூட உனக்கு தேவையில்ல. நான் போதும், பாத்துக்கலாம், வாடா. டேய், என்ன திமிரா? ஒழுங்கா என் ஆளுங்களை வர சொல்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்லன்னு வெயி. இல்லன்னா என்னடா பண்ணுவ? நீ எத்தனை பேரை வேணா வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆம்பளைங்க இல்லாத வீடாச்சே, என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. நான் இருக்கேன். என்ன மீறி ஒன்னால அவன் நிழல கூட தொட முடியாது. டேய், நான் அவ கழுத்துல தாலி கட்டினா உனக்கு என்னடா? நீ யாரா அவளுக்கு? நான் அவளுக்கு யாருன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். நிக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு மேல இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்த அதோட உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். என்ன, ஒரு தடவை என்ன அடிச்சுட்டா நீ பெரிய இவனா? இப்ப வேணும்னா நான் அவ கழுத்துல தாலி கட்டுறத நீ என்ன அடிச்சு தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா உன்னால எப்பவுமே தடுக்க முடியுமாடா? இங்க பாரு, அவ கழுத்துல நான் தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஏன்னா 24 மணி நேரமும் உன்னால இங்கேயே இருந்தா உங்களுக்கு காவல் காக்க முடியுமாடா? முடியாதுல்ல. இங்கிருந்து நீ போய் தானே ஆகணும். நீ போன அந்த கேப்ல நான் எப்ப வேணும்னாலும் வந்து அவ கழுத்துல தாலி கட்டுவேன்டா. நீ என்னடா பண்ணுவ? உன்னால 24 மணி நேரமா அவ கூடயே இருந்து பாதுகாக்க முடியுமாடா? ஏன் முடியாது? முடியும். முடியுமா? எப்படிடா 24 மணி நேரமா அவ கூடயே இருப்ப? இதோ இப்படிதான். என்ன மன்னிச்சிருங்க கையல். யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. ஓ, ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும். கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல்லும். இப்ப அவ என் பொண்டாட்டி. 24 மணி நேரமும் நான் அவ கூடயே தான் இருப்பேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ எப்ப வேணும்னாலும் எத்தனை பேத்த வேணும்னாலும் கூட்டிட்டு வாடா, பாத்துக்கலாம். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கழுத்துல தாலி கட்டுவ? தைரியம் இருக்கிறதுனால தாண்டா தாலி கட்டின. உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் ஆளுங்களை கூட்டிட்டு வா. வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காதடா. என்ன அடிச்சதுக்கு அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்குடா.
டேய் சும்மா பேசிக்கிட்டே இருக்காம போடா, போய் சீக்கிரமா ஆளுங்களை கூட்டிட்டு வா. ஃபைட் சீனை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்டா. டேய் இருடா கூட்டிட்டு வரேன்.